ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வெயிலுக்கு இதமா ஜில்லுண்டு நொங்க வச்சு ஒரு சர்பத்து தாங்க செஞ்சு காட்ட போறேன். இந்த நொங்கு வந்து நம்மளுக்கு வெயில் காலங்கள்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்படி அரிதா கிடைக்கக்கூடிய இந்த நொங்க வச்சு சூப்பரான சர்பத்து செய்யலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்துடாம உங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நொங்கு சர்பத் ரெடி பண்ணலாம். முதல்ல இந்த சர்பத் பண்றதுக்கு நம்ம கருப்பு கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சர்பத் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாங்க. இப்போ நான் வந்து கருப்பு கசகசா ஊற வச்சிருக்கேன். நுங்கு வந்து ஒரு 10லேருந்து 12 பீஸ் வரை கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு நான் வந்து 2 லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நன்னாரி சர்பத்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்துருக்கேங்க. இதுதான் நம்ம நொங்கு சர்பத் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். கூடவே கொஞ்சமா ஐஸ் கியூப்பும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம நொங்கு ஜூஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம தோல் சீவி வச்சுக்கிற நொங்கையும் நம்ம சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஐஸ் கியூப்பும் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். இப்போ இதோட நம்ம நன்னாரி சர்பத் சிறப்பும் நம்ம சேர்த்துடலாங்க. நம்மளுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சர்பத் சிறப்பு சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா மிக்சியில் போட்டு ஓட விடுங்க. இப்போ நம்ம நொங்கு நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட நொங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து வேற ஒரு கிளாஸ்ல நம்ம மாத்திரலாம். இப்போ நம்ம ஊற வச்சுக்கிற சப்ஜா விதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். இதோட நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீரும் சேர்த்து இப்போ இருக்கிற லெமனையும் இதோட நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ புளிப்பு இனிப்பு இதெல்லாம் போதுமான்னு நீங்க செக் பண்ணிக்கிறங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சூப்பரான அந்த கோடை காலத்துக்கு இதமான நொங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த நொங்கு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, குளிர்ச்சியானது. இந்த சீசன்ல மட்டும்தான் இந்த நொங்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்மளும் நொங்கை வாங்கி அடிக்கடி சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த நொங்கு வச்சு நம்ம நிறைய ரெசிபியும் பண்ணலாம். ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சிம்பிளான சர்பத் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ இந்த சர்பத்தை ஒரு கிளாஸ்ல ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கிரீப்பும் போட்டு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ண நொங்கு பீஸு இதோட போட்டு இப்போ குடிச்சு பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு இதமாக சூப்பராக இருக்குங்க அந்த நொங்கு ஜூஸு. ஸோ இன்னைக்கு நான் செஞ்சு காட்டின இந்த சிம்பிளான நொங்கு சர்பத் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணிக்கிறங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.